டெஸ்ட் ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டரான அர்ஜுன் அவரோட 2 இயர்ஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆன ஒரு லைஃப் அண்ட் சரவணன் எம்ஐடி பாஸ் அவுட் அவருக்கு அப்ரூவ் ஆகாத ஒரு ஹைட்ரோஃபியூல் எனர்ஜி ப்ராஜெக்ட் இப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப் வந்து எப்படி கிராஸ் மீட் ஆகுது, மீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். ஸோ இந்த டெஸ்ட் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். 100% யாருமே அவங்களோட ட்ரூ ஃபேஸை வந்து காட்ட மாட்டாங்க. இப்போ என்னோட வீடியோலேயே என்னைய பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த வீடியோ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. அந்த மாதிரி உங்ககிட்ட பேசுற டைமிங்கை தாண்டி உங்களோட பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு இன்னொரு அதர் ஃபேஸ் இருக்கு. சப்போஸ் சம்டைம்ஸ் உங்ககிட்ட பேசும்போதே வந்து அவங்களோட அதர் ஃபேஸ், அவங்களோட கிரே ஷேட், டார்க் ஷேட் வந்து உங்களுக்கு தெரிய வந்து அது உங்களுக்கு பிடிக்காம போயிருந்தா அவங்கள கம்ப்ளீட்டா வெறுக்கவே வெறுக்காதீங்க. ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம கூட பழகினவங்க தானே, அவங்க பண்ண நல்ல விஷயம் நிறையவே இருக்குல்ல. ஏதோ உங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயத்துக்காக அந்த பர்சனையே மொத்தமா வெறுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு அவங்க பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த விஷயத்த எப்படி சரி பண்ணலாம், இல்ல அதை ஓவர் கம் பண்ணி அந்த பர்சன் கிட்டயே பேசுறது தான் சரியான ஒரு முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுக்குமே வந்து ஒரு கிளீன் ஆன்சர் தரும், அந்த பர்சனுக்குமே ஓ நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் கிடைக்கும். அது ஒரு எண்ட்லெஸ் ஆர்குமெண்டா போகிறதுக்கும் போகாம இருக்கிறதுக்கும் நீங்க பேசுற விதத்துல தான் வந்து இருக்கு. ஸோ அந்த பர்சனை கம்ப்ளீட்டா இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அப்ரோச் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கும் ஒரு லேர்னிங் லெசனா இருக்கும் நான் நம்புறேன். கமிங் பேக் டு டெஸ்ட், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட அந்த ஒரு கோர் கான்செப்ட், அந்த இன்டர்லைனிங் லைன் வந்து எப்போ மீட் ஆகி பாம் வெடிக்கிற அந்த ஒரு சீன் எரப்ஷன் மூமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ரைட்டிங்குமே ரொம்ப அழகா ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ஒரு சில இடங்கள்ல நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. அண்ட் டைலாக்ஸுமே 2-3 இடத்துல ரியாலிட்டியோட ஒத்து போற மாதிரி இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு என்னதான் பியூர் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட்டரா இருந்தாலும் அவனோட ஃபேமிலியை தொட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படத்துல நிறைய கிரிக்கெட் படங்கள் அந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. இன்சைட் எட்ஜ் வெப் சீரிஸ் கூட அதை தான் வந்து எடுத்து காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த டெஸ்ட் படத்துலயுமே வந்து அந்த கிரிக்கெட்டர் அர்ஜுனுக்கு நடக்குது. அதை வந்து எப்படி இவர் கோத்ரூ பண்ணாரு, நாடா வீடா அப்படிங்கிற அந்த ஒரு 2 ஸ்டேட்டை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு அழகா பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோக்கும் வில்லனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை வந்து ஸ்டார்டிங் ஒரு கோட்லயும் வந்து அழகா ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் படமுமே வந்து த்ரூ அவுட் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நெகட்டிவ்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நோட்டபிள் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, கலர் டிஐ அண்ட் லொகேஷன் செலெக்ஷன். அர்ஜுனோட வீடு அவரோட ஒரு செதிலா செதுக்கின செங்கல் மாதிரி அவரோட லெஜெண்டரி கிரிக்கெட் ஹிஸ்டரியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு வீடு. அந்த வீடு லொகேஷன் வந்து எனக்கு வந்து பார்க்கறக்கு படத்தோட மெட்டஃபரிக்கலா கனெக்ட் ஆச்சு. அண்ட் மாதவன் நயன்தாரா கேரக்டர்ஸ் இருக்கிற வீடும் அவங்களுக்கு வச்ச அந்த பேக்ராப் ஸ்டோரியுமே வந்து ஓகே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், மாதவனோட கிரே ஷேட் ஆக்டிங், சித்தார்த்தோட அந்த ஒரு தின்லைனை தாண்டலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல அவரோட ஒரு சட்டிலான ஆக்டிங், அண்டு நயன்தாரா அவங்க ஓனா வாய்ஸ் டப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. அது வந்து படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆடா இருந்தாலும் போக போக வந்து அந்த வாய்ஸ் வந்து செட்டில் ஆகிருது. அண்ட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் அழகா கன்வே ஆகுது அவங்களோட ஆக்டிங் மூலியமா. அண்ட் மீரா ஜாஸ்மின் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழக்கப்பட்ட ஒரு முகம். படங்கள்ல நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். பட் மீரா ஜாஸ்மின் நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். பட் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ப்ரீஸா வந்து அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சு அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு இந்த படத்துல. ஆனா இந்த சின்ன பையன் ரோலுமே ஆதிங்கிற கேரக்டர்ல அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. நெகட்டிவ்ஸ், இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னன்னா கோர் கான்செப்ட், பாலிடிக்ஸ், ஒரு மனுஷன் எந்த அளவுக்கெல்லாம் வந்து இறங்குவான் ஒண்ணு நடக்கலைனா அப்படிங்கிற அளவுக்கு டீப்பா மீனிங் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல பேசியிருக்காங்க. பட் எக்ஸிகியூஷன் அந்த மாதிரி இல்லைங்க. ஏன்னா இந்த மீனிங் இப்போ நான் சொல்லும் போதே அதோட அர்த்தம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா வந்து கிரியேட் ஆகிற மாதிரி தான் வந்து படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் படத்துல அந்த இம்பாக்டை எங்கேயுமே ஃபீல் பண்ண முடியல. அண்ட் முக்கியமா படம் ஒரு த்ரூ டார்க்கர் சைடை மட்டும்தான் வந்து காட்டின மாதிரி இருந்துச்சு. ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு தந்துச்சு. அண்டு ஏதோ பேருக்கு கிளைமேக்ஸ் இப்படி ரஷ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சு. லாஜிக்லெஸ்ஸா நிறைய சீன்ஸ் வந்து படத்துல இருக்கு. கேரக்டர் ரைட்டிங்லயுமே அந்த லாஜிக் டீடைலிங் வந்து டைலாக்ஸ் மூலியமே சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் பார்க்குற ஆடியன்ஸா எனக்கு அது சரியா கன்சீவ் ஆகலன்னு கூட அந்த ரைட்டிங் அவ்வளோ கன்வின்சிங்கா ஜஸ்டிஃபைங்கா இல்லை. என்னடா தோசையை திருப்பி போட்டா கருப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்சு. அண்ட் மாதவன் அதான் சொன்ன அந்த கிரேஷேட் கேரக்டர் தவிர அவரோட ஸ்டார்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அண்ட் எடிட்டிங் வந்து இது வந்து ஒரு டியூரேஷனா பார்க்கும்போது ஒரு பெரிய படமா இருந்தாலும் எடிட்டிங்ல ஒரு சில எஃபெக்ட் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்றேன்னு சொல்லிட்டு கிராஸ் ஃபீட் எஃபெக்டை கண்ணு வலிக்கிற மாதிரி வந்து எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது பீட்டுக்கு மேட்ச் ஆகுது. ஆனால் பார்க்குற ஆடியன்ஸுக்கு டப்பு 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 டப்புன்னு போகிறத தாண்டி ரொம்ப மெதுவாக வேற கிராஸ் ஃபீட் பண்றாங்களா. அந்த கிராஸ் ஃபீட் டிரான்சிஷன் வந்து
ரொம்ப ஒரு அவுடேட்டட் எடிட்டிங் ஸ்டைலா இந்த படத்துல பார்க்கும்போது தெரிஞ்சு. அண்ட் எல்லா படத்துக்கும் சொல்ற மாதிரி இந்த படத்தோட கான்செப்ட் ஒரு யூனிக்கான கான்செப்ட். பட் இன்னுமே அழகா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இன்னொரு குறிப்பிட்ட மென்ஷன் என்னன்னா, இந்த படம் கிரிக்கெட் படம் தான் அப்படின்னு நம்ப வைக்கிறங்கிறங்காட்டி சேப்பாக் ஸ்டேடியத்தை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அந்த மேட்ச் போர்ஷன்ஸுமே வந்து ஒரு ரியல் அந்த கதைக்கு தேவையான மேட்ச் போர்ஷன்ஸை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல டெக்னிக்கலா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் ஸ்டோரி டெல்லிங்கா நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 45 மார்க்ஸ் தருவாங்க. டெஸ்ட் பியூட்டிஃபுல் கோர் கான்செப்ட் பட் த இம்பாக்ட் இஸ் லெஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.